முதல் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மாலதி ரவி, ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ் கோச். இன்றைக்கி முக்கியமாக இது வரைக்கும் பாடி சம்மந்தமாக நிறைய பேசிட்டோம், ஃபுட் சம்மந்தமாக நிறைய பேசியிருக்கோம். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் மைண்ட் சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் செல்ஃபிஷ் இஸ் குட். எப்பயுமே நம்ம சுயநலமாக இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க செல்ஃபிஷாக இருக்கிறது ரொம்ப கெட்ட பழக்கம் அப்படின்ட்டு. ஆனால் நான் சொல்கிறேன் செல்ஃபிஷாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப குட். எதுனா ரெண்டே விஷயத்தில், ஒன்று நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுல, இன்னொன்று நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுல. ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே 100% நீங்கள் செல்ஃப் கேர் எடுக்காமல் நீங்கள் உங்களை மெயின்டைன் பண்ணவே முடியாது. நம்ம சின்ன சின்ன தப்புகள் பண்ணுறோம். ஒன்று சாப்பாடை நல்லா சமைப்போம், குழந்தைங்களுக்காக சர்வ் பண்ணுவோம், ஹஸ்பண்ட்காக சர்வ் பண்ணுவோம், வீட்டில் பெரியவங்களுக்காக சர்வ் பண்ணுவோம். நம்ம அந்த ப்ராப்பராக அதை சாப்பிட மாட்டோம். அது ஒரு முதல் விஷயம். அந்த இடத்துல கொஞ்சம் செல்ஃபிஷாக உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது, நீங்களும் அதை கரெக்டாக சாப்பிடணும் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக உழைக்கிறீங்க, ஒன்றுமே வேணாம், நீங்கள் நல்லாவே இருக்கலாம். ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் படுத்து பாருங்கள், உங்கள் வீட்டோட நிலைமை எவ்வளோ தலைகீழாக மாறுதுன்னு. நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தெரியும். உங்களோட இம்பார்ட்டன்ஸ் மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது, உங்களுக்கு முதல்ல தெரியணும். நீங்கள் இல்லைன்னா என்ன வேலைகள் நடக்காது, என்ன மாதிரி அவங்க எல்லாருமே செல்ஃபாக அவங்கள கேர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத அப்போ தான் நீங்கள் உணர முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லியே கொடுக்க முடியும். உங்களுக்கே ஆரோக்கியமாக இருக்க தெரியல, சந்தோஷமாக இருக்க தெரியல அப்படின்னா எப்படி நீங்கள் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்க முடியும்? அந்த நினைப்பே நம்மளுக்கு தப்பு தான். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், உங்களை நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறது. அதில் சாப்பிட்றதுல ரொம்ப செல்ஃபிஷாக இருங்க. கண்டிப்பாக உங்களோட உணவுகளை கரெக்டாக எடுக்கிறீங்களா அப்படின்னு பாருங்கள். அதுக்கு அடுத்ததான் உங்களோட வாட்டர் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கா. ஏன்னா தண்ணி தான் நம்மளோட உடம்போட ஆதாரமே. அந்த தண்ணியை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு. அடுத்தது உங்களோட தாட் ப்ராசஸ். நம்ம நினைக்கிறோம் மற்றவங்கெல்லாம் ஹாப்பியாக தான் நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் வேணும், இல்லை அவங்க என்ன திட்டாமல் இருக்கணும், அவங்கள என்ன செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நீங்கள் பில்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் மற்றவங்க உங்களோட பழகிற விஷயம் இருக்குது. யாருமே உங்களை ஹர்ட் பண்ணிட முடியவே முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்ககிட்ட இருக்க பாசிட்டிவ்ஸாக பாருங்கள். உங்ககிட்ட என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ் இருக்குது, ஒரு 10 நிமிஷம் கிடச்சிதுன்னா உட்காந்து உங்ககிட்ட என்னெல்லாம் பாசிட்டிவ்ஸ், சின்ன சின்ன வேலைகளாக இருக்கட்டும். நீங்கள் நல்லா சமைப்பீங்க, யாரும் பாராட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நல்லா சமைப்பீங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுன்னா அதை நீங்கள் ஒரு பாசிட்டிவாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்காக புதுசாக இன்னோவேஷன்ஸ் பண்ணுங்கள். நல்ல வீட்டை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் உங்களை பாராட்டிக்கோங்க. இது எல்லாமே ஒன்று. அடுத்ததான் உங்களால் நீங்கள் நல்ல ஒரு ஜென்ஸாக இருந்தீங்கன்னா நல்ல பைக் ரைட் பண்ண முடியும், நல்ல க்ரூமிங் பண்ணிப்பீங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணுவீங்க, நல்ல காம்பினேஷன்ஸில் நீங்கள் போடுவீங்க. மற்றவங்க யாரும் பார்த்து பாராட்டணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு நீங்களே ஒரு பேட் கொடுத்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ரெண்டுமே இருக்குது. ஒன்று உங்களை ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணும், யார் உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணாலும் அந்த நேரத்தில் இந்த பாசிட்டிவ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வரும். அதுக்கு அடுத்ததான் இந்த எழுதுறது அப்படிங்கிறது உங்கள் பாசிட்டிவ்ஸை டெய்லி ஆட் பண்ணிக்கிட்டே போங்க. இது ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். யூ ஆர் அ கோல்டு மைண்ட். தேவைப்பட்டால் உங்களோட டைமண்ட் மைண்ட் கூட நீங்களாக இருக்கலாம். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். இன்றைக்கி நம்ம எல்லாரும் வச்சுருக்க ஒரு மொபைலுக்கு ஒரு ரேட் சொல்லுவோம். செகண்ட் ஹேண்ட் மொபைல் இந்த ரேட் போகும், என் வண்டி இந்த ரேட் போகும், ஃபேனுக்கு கூட ஒரு ரேட் இருக்குது. ஆனால் நம்மளை பற்றி கேட்கும் பொழுது இது நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் நம்மளுக்கு கேட்பாங்க, எவ்வளோக்கு நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ வர்த் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 1 கோடி கொடுத்தா நம்ம இடத்த விட்டு ரீப்ளேஸ் ஆகிடுவோமா, இல்லை ஏதாவது இறக்கிறதுக்கு ரெடியாக இருப்போமா? கிடையாது. 5 கோடி கொடுத்தா கிடையாது. அப்போது அதோடு அதிகமாக கொடுத்தா வேணும்னா பார்க்கலாம், பட் நோ சான்ஸ், இல்லைங்களா? ஸோ இதில் நம்ம சுயநலமாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு ப்ரைஸ்லெஸ், வி ஆர் ப்ரைஸ்லெஸ். ஸோ நம்மளோட வேர்தினஸ் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் விஷயங்களில் உங்களோட நிறைய தாட் ப்ராசஸில், நிறைய திங்கிங்கில் பாசிட்டிவ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். எப்பயுமே ஒரு நோட் வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களோட பேஷன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை, என்ன வேலையாக வேணா இருக்கலாம், என்ன தொழிலாக வேணாலும் இருக்கலாம். பட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சம்திங், இட் மே பி ரைட்டிங், பெயிண்டிங், ஸ்டிச்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் அது உங்கள் மனசுலேருந்து ரொம்ப நாள் நீங்கி போயிருக்கும். அது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சாரோ கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எப்படின்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ஸ்டோர் ரூம்லேயோ இல்லை ஒரு இடத்துலையோ ஒரு லைட்டோ ஒரு ஸ்விட்சோ போட்டுட்டு அதை நீங்கள் ஆஃபே பண்ணலை, நீங்கள் அந்த இடத்த யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால அங்கே இபி கன்சியூம் ஆகாமலாம் இருக்காது. கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டி பில்லு அதுவும் ஆடப் ஆகும். அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் போய் அது நான் பண்ணலையே
அப்படிங்கிற ஒரு சின்ன ஏக்கம் உங்கள் மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா உங்கள் ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. அதுக்காக டெய்லி ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ கம்பல்சரி ஒரு நாள் உங்கள் ஷெட்யூலில் அதுக்கு ஒதுக்குங்க. ஸோ தட் ஒரு என்னைக்காவது அந்த பேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகி அதுவே உங்கள் லைஃபாக கூட மாறும். எல்லா காலகட்டத்திலையும் உழைச்சிக்கிட்டே இருப்போம், ஓடிக்கிட்டே இருப்போம், அப்படி எல்லாம் இருக்கிறதோட ரிலாக்ஸிங் டைமாக அந்த பிளேஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஃப்ளூட் வாசிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, டான்ஸ் கிளாஸ் போனது, ஃப்ளூட் நான் 4 வருஷம் கற்றுக்கிட்டேன், 5 வருஷம் கற்றுக்கிட்டேன் அப்படியெல்லாம் சொல்லி நான் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலை, டெய்லரிங் கற்றுக்கிட்டேன் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணலை, அப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரம் டெய்லி நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது கூட உங்கள் கான்ஃபிடென்ஸ்க்கு ஒரு ஆடப் ஆகிடும். உங்களோட ஹெல்த்தையும் அது மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் போத்தையுமே அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்படி சின்ன விஷயங்கள் தான், ஆனால் அது வந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். இதை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா யூ கேன் கம்ப்ளீட்லி ஃபிக்ஸ் அப் அ ஸ்டாண்ட். உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் எது வேண்டாம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பீப்புளோட நம்ம பழகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க. உங்களை முதல்ல நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. சில விஷயங்கள் யாராவது சொல்லும் பொழுது they are not pointing at you. உங்ககிட்ட அவங்க மிஸ்டேக்ஸை பாயிண்ட் பண்ணுறது கிடையாது. நீங்கள் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இந்த விஷயம் உங்ககிட்ட ஹிடன் ஃபேக்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்கங்கிறத கெஸ் பண்ணி பாருங்கள். இஃப் த பர்சன் இஸ் நீட் அண்ட் வர்தி டு யூ. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து உங்களோட இடத்துல இருந்து செல்ஃபிஷாக சிந்திச்சு பாருங்கள். இந்த இடத்துலலாம் செல்ஃபிஷ் ரொம்ப நல்லது. இந்த 2 இடத்துலையுமே யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. உங்களோட ஹெல்த்தை நீங்கள் ப்ராப்பராக உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கணுன்னா பி செல்ஃபிஷ். உங்களுக்கு செல்ஃபிஷாக இருக்கிறது குட் தான் அப்படிங்கிற நம்பிக்கை கிடைச்சதுங்களா? இன்றைக்கி கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் அதை தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ மீண்டும் அடுத்த டாப்பிக்கில் ஹலோ டாக்டரில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.